திரு அக்னீஸ்வரன், திரு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு திரு ஓபிஎஸ் நினைச்சிருந்தா அதுல ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறாரா திமுகவுடைய ஆதரவை கொடுத்ததன் மூலமா? சார், அனைவருக்கும் வணக்கம். சார், இன்னைக்கு அந்த சட்டமன்றம், அதாவது நீதிமன்றம், சட்டமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும், அதாவது மக்கள்கிட்ட நின்று பெற்ற நீதி, அது மாதிரி சட்டமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் கிடைத்த நீதியை விட இன்னைக்கு தான் சார் அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நீதி கிடைத்த நாளாக நான் பார்க்கிறேன். ஒன்னு. ரெண்டாவது, நான் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சரிடம் என்னால் கேட்க முடியாது. ஆனால் எனக்குள் நான் கேட்கிறேன், அதை மக்களும் புரிந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை போய் பார்த்திருக்கிறாங்களே, இது அதிமுகவினுடைய உரிமை மீட்பு குழு போய் பார்த்திருக்கிறதா, அல்லது இல்ல நாங்கள் கூட்டணிக்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் போய் பார்த்திருக்கிறாரா? எண் 1. 2, நீங்க நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு, தேர்தல் ஆணையத்தில் போட்ட வழக்கு எல்லாம் நிலுவையில் இன்னும் இருக்குமா, அல்லது சட்டமன்றத்தில் நீங்கள் இன்றைக்கு பேசியதற்கு பிறகும் அந்த வழக்குகளை தொடர்ந்து நடத்துவீங்களா, இல்ல இன்றோடு அந்த வழக்குகளை இனிமேல் தொடர மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா? 2. 3, நீங்க இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பேசிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது முன்னாடியே திரு மருது அழகராஜ் அண்ணன் அவர்கள் போனாங்க, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் போனாங்க, திரு மனோஜ் பாண்டியன் அண்ணன் அவங்க போனாங்க. நான் கேட்கிறேன், இவங்கெல்லாம் போனாங்களே, இவர்களை எல்லாம் அனுப்பி வைத்தது மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களா, அல்லது திரு ஓபிஎஸ் அவர்களும் பிற்காலத்தில் இங்குதான் வருவார் என்று யூகித்து அவர்களாகவே போயிட்டாங்களா சார்? 2. இப்படியெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் இருக்கும்போது இப்ப கூட்டணி கட்சியா அல்லது அதிமுக உரிமை மீட்பு குழுவா? இல்ல அக்னீஸ்வர், நீங்க 2 சார் இங்க பாருங்களேன். தொடக்கத்தில் என்ன சொன்னீங்கன்னா, சொல்லுங்க சார். தொடக்கத்தில் என்ன சொன்னீங்கன்னா, இன்றைக்கு அதிமுகவுக்கு நீதி கிடைத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு கேள்விகளுக்கு அங்க இடமே இல்லையே. நீங்க சுதந்திரமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், எந்த விதமான நெருடலுமே இனிமே ஓபிஎஸ்னால இல்லைன்னு இருக்கலாமே. ஏன் இவ்வளவு கேள்விகளையும் அவர் கேட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் ஓபிஎஸ்? நான் என்ன கேட்கிறேன்னா, மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் பேசும்போது சொன்னாங்க, நான் அதுக்காகத்தான் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டேன். பிரியன் சார் சொல்லும்போது சொன்னாங்க, என்ன அதிமுகவில் தானே முதலமைச்சரா இருந்தாங்க 3 முறை திரு ஓபிஎஸ் அவர்கள், அண்ணா வளர்த்த கட்சி தானே, திமுகவுக்கு தானே போயிருக்கிறாரு. நான் பிரியன் சாருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் அண்ணா வளர்த்த கட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல், 8வது வள்ளல், ஜெயலலிதா அம்மா அவங்கெல்லாம் தீய சக்தி என்று அண்ணாவை சொல்லவில்லை, அவர்கள் கலைஞர் கருணாநிதியை தான் சொன்னார்கள். அந்த கட்சி தான் இன்னைக்கு திமுகவில் இருக்கிறது. அந்த கட்சியோட போய் நீங்க சேர்ந்திருக்கிறீங்களே, எல்லாரும் சேர்ந்திருக்கிறீங்களே, இந்த கட்சி தானே உங்களை 3 முறை முதலமைச்சர் ஆக்கி விட்டுச்சு சார். 2. இன்னொன்னு பாப்போம் சார், தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் பேசிய பதிவுகள் என்னைக்கா இருந்தாலும் 1952 1921 மாண்டே எவ்வளவு பெரிய கவர்னரா இருந்தாலும் அந்த ஐயா அப்பாவு ஐயா இன்னைக்கு கவர்னர் அந்த இதுல இருந்து இறங்கினார்ல, அது 21 ஆளுநரா இருந்தவருடைய சீதனமாக வந்தது. அப்படிப்பட்ட இதுல என்னைக்கும் அது அவை குறிப்புகள்ல இருக்கும். நான் கேட்கிறேன், அந்த சட்டமன்றத்தில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியுடன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியுடன் அப்படின்னு சொல்றீங்களே, திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சரும் மீண்டும் முதலமைச்சரா வருவாருன்னு சொல்றீங்களே, ஏப்பா என்னப்பா, ஏன் உங்களை கட்சி இந்த அளவுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு வர வைத்திருக்கிறது என்றால்,
சார் உப்பிட்டவரை உள்ளளவு நினை சார். ஒரு ஒன்றிய வேற கவுன்சிலர் என்ன வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? எந்த மாவட்ட செயலர் யாராவது போயிருக்காங்களா சார்? இல்ல வேறு என்ன வாய்ப்பு? அதிமுக வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுக்குள் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்லிட்டாரு. பாஜகவும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதை செய்யல. என்டிஏக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளவும் இல்லை. ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்ல, இந்த தேர்தலுக்கு ஏதோ ஒரு முடிவை திரு பன்னீர்செல்வம் எடுக்க வேண்டிய நிலைக்கு தானே தள்ளப்பட்டிருக்கிறார். காலம் கடந்ததற்கு பிறகு சார் நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் கண்கட்ட பிறகு இது நம்ம செய்வதை போலதான் நான் பார்க்கிறேன். கலைஞர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியே தூக்கி எரிஞ்ச போது அவர் நீதிமன்றத்துக்கு போகல சார், பொதுக்குழுவை கூட்டல சார், சட்டமன்றத்தில் நின்றார் சார், கட்சி ஆரம்பிச்சார், நின்றார், வென்றார். அந்த கட்சியில் 3 முறை முதலமைச்சராக இருந்த நீங்கள் தனி கட்சியும் ஆரம்பிக்க மாட்டேன், பொதுக்குழுவையும் கூட்ட மாட்டேன், நான் நீதிமன்றத்தையே நான் நாடுவேன் என்றால் எந்த ஒரு தேர்தல் ஆணையமும் உள்கட்சி அரசியல் விஷயத்துல தலையிட முடியுமா சார்? மரியாதைக்குரிய தராசு சியாம் சார் அவர்களுக்கு தெரியாதா சார்? 2 சார், இதெல்லாம் திரு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள். ஆனால் இன்றைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அடியேன் வைக்க வேண்டிய சில கற்பனை கேள்விகள் கூட வச்சுக்கோங்க. நான் நினைக்கிறத நான் மக்களுக்காக நான் கேட்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அம்மா அவர்களையும் நீங்கள் சேர்க்கவே மாட்டேன் என்று சொன்னீர்கள். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களுக்காக அந்த இயக்கத்தில் இருந்து அவரை நம்பி உரிமை மீட்பு குழு அதெல்லாம் போனார்களே, அவர்களெல்லாம் நீங்கள் அன்புக்கரம் நீட்டி நீங்கள் அணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்கள் எதிர்பார்க்கிறது. பல பேர் பேசுகிறார்கள், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், எங்களுக்கு இது என்று யாரெல்லாம் எல்லாரும் போயிட்டாங்களே, யார் இருக்கா சேர்க்கிறதுக்கு? நீங்க எம்எல்ஏ எம்பி அப்படி கிடையாது சார். எம்எல்ஏ எம்பி போன எல்லாம் பதவியில இருந்தவங்க தான் சார் போயிருக்கிறாங்க. ஆதரவு என்ற ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும் இல்லையா, அவர்களையெல்லாம் இல்ல இதுக்கு நீதி கிடைத்த நாள் அதிமுகவிற்கு, ஆகையினால அவர்களையெல்லாம் அவர் அணைத்துக் கொள்ள வேண்டும். இது 1. 2 மைத்ரேயன் போயாச்சு, மனோஜ் பாண்டியன் போயாச்சு, வைத்திலிங்கம் போயாச்சு, ஐயப்பன் போவதற்கான சமிங்கை எண்ணை காமிச்சாச்சு, சுப்ரத்னம் ஏற்கனவே போயாச்சு, அன்வர் ராஜா போயிட்டாரு, இல்ல ஓபிஎஸ் ஆதரவாளரா சொல்றாரு, மருதழகராஜ் போயாச்சு. கடைசியா திரு பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. நேரடியா இணையறாரா இல்ல கட்சி மாதிரி ஆரம்பிச்சு ஆதரவு கொடுக்க போறாரு? நீங்க யார கொண்டு வந்து அதிமுகவுக்குள்ள சேர்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அரவணைக்கணும்னு சொல்றீங்க? யாராவது 1-2 பேர் சொன்னா அவருக்கு நேரடியா போய் சேரும்ல தகவல். இவர்கள் அப்படி கிடையாது. நான் நீங்க சார் இருங்க சார் பிரியன் சாரு சபீர் சாரு அப்படியே முன்னாடி கொண்டு வந்து பதில போடுறீங்களே. நான் கார்த்திகே சார் கேட்டிருக்கேன், சொல்லிடுறேன் சார். சொல்லி முடிங்க. இவங்க போனவங்க எல்லாருமே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தானே சார்? சரி. இல்லாதவங்க எல்லாம் அங்கங்க இருப்பாங்கல்ல சார், பதவியிலே இல்லாதவர்கள். இல்ல நான் இவங்களோட இருக்கிறவன் ஆதரவு. குன்னம் ராமச்சந்திரன் கூட அரசியலை விட்டே ஒதுங்கிட்டாரு, அவரை கூட சேர்த்துக்கலையா சார்? குன்னம் ராமச்சந்திரன் பொது வாழ்வியை விட்டே யாரையும் ஒதுங்கலாம் வேணாம், அவரையாவது சேர்த்துக்கலாமே. ஆமா நீங்க வந்து எந்த நோக்கத்துக்காக அதிமுக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இன்னைக்கு இது ஒண்ணு சார். இது மட்டும் சொல்லிடு சார். இப்ப அதிமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம், உசிலம்பட்டி, போடிநாயக்கனூர் இங்கெல்லாம் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு கோடாரி என்பது இரும்பு, அந்த கோடாரிக்கு உள்ளுக்கு வந்து ஒரு கட்ட மாதிரி ஒண்ணு தேவைப்படும். அந்த கோடாரிக்கு தேவைப்படுவது மரம். எந்த மரத்திலிருந்து அந்த கோடாரி செய்யப்பட்டதோ அதன் குட்டி மரத்தையே வெட்டலாமா? இதுதான் என் கேள்வி. அதிமுகவிலிருந்து வளர்ந்துட்டு அதிமுக